ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம், 1/2 kg வந்து ரைஸ் எடுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகா, லெமன், தயிர், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு எடுத்திருக்கோம், சின்ன வெங்காயம். வாங்க. இப்போ வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் சூடான உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 150 ml எண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறோம். நல்லா நெய்யும் எண்ணெய் ஹீட் ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அது எல்லாமே போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய வெங்காயம் வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 வெங்காயம், அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கல் உப்பு ஆட் பண்ணுறோம். கல் உப்பு ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம் நம்ம. இது இல்லாமல் தனியாக 3 பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் நம்ம. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா, இது 3 வந்து நம்ம அரைச்சிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி வந்து அந்த ரைஸ் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூனு ஆட் பண்ணுறோம். நல்லா எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கோம். அந்த 2 தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கினோடனே சிக்கன் பீஸ் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். அந்த கழுவி வச்சுருக்க சிக்கன் பீஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனோடனே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணுறோம். புதினா ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து தேவையான ரெட் சில்லி, தனி மிளகாய் தூள் 3 ஸ்பூன் வந்து மிளகாய் எடுத்துருக்கோம். நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம இதில் வந்து பிரியாணி மசாலான்னு இருக்குது, அந்த பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 4 பேருக்கு செய்கிறோம். அந்த 4 பேருக்கு தேவையான காரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போனவுடனே நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம 3 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். 3 கப்பு அரிசிக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா 4.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம். நம்ம 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வைக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அரிசி ஆட் பண்ணுறோம். அரிசி ஆல்ரெடி நம்ம வந்து 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசி ஆட் பண்ணுறோம். அரிசி ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா லெமன், 1/2 லெமன் புளிஞ்சு விட்றோம். முந்திரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரை பண்ண முந்திரி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா தொலைவி விட்டு குக்கர் மூடிடுறோம். இந்த மாதிரி குக்கர் மூடி விசில் போடாமல் விடுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் போடாத விடுங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை கலாரி விட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ கலாரி விட்டாச்சு, அடி பிடிக்கல. மறுபடியும் நம்ம வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து விசில் போட்டு அப்படியே விட்டுடணும். 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. வாங்க பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. ரைஸில் நல்லா மசாலா ஊறி இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸும் நல்லா வெந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. பார்த்திங்கன்னா பீஸ் வந்து நல்லா உடையுது. இந்த ஸ்டேஜ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா வந்திருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.